இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? தமிழ் டாக்ஸி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் தெரியாம திருக்கோளூர் வரைக்கும் எங்க திருக்கோளூர் திருக்கோளூரா? நான் இது ரிஷிவந்தியம் போறேன். பரவாயில்ல, அங்கேயே இருக்கு. அந்த முக்கூர்ல இருக்கிட்ட போதுமா? நல்லா பேசுறாங்க. இதுல அது வேற பிராங்கியா, இது வேற பிராங்க். வேற வேற பெல்ட் சீட் பெல்ட் போட்டு. பேர் என்ன? என் பேர் வாஞ்சிநாதனா. வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் வித்தியாசமா இருக்குது. என்ன வித்தியாசமான அந்த விஜயகாந்த் பிறந்த சார்ல. ஆமா, அவர் பேர் அந்த படம் வரும்போது நான் பிறந்தேன். நல்ல எனக்கு அந்த பேர் வச்சார். உங்க அப்பா வந்து விஜயகாந்த் சார்னு. ஆமா ஆமா. வாஞ்சிநாதன் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பிறந்து வச்சுட்டாரு. வாஞ்சிநாதன் வச்சுட்டேன். எங்க அண்ணன் பேர் வந்து வல்லரசு. உங்க அண்ணன் பேர் வல்லரசு. வல்லரசு. சரி, ஒருவேளை இப்ப நீங்க பிறக்கும் போது புறம்போக்கு தருதலன் படம் அவர் நினைச்சிருந்தாருன்னா? இல்ல சொல்றேன்னா அந்த மாதிரி வச்சிருந்தா வந்துருச்சுன்னா வச்சிருப்பாரா பேரு? வைக்க மாட்டாங்கல்ல. நல்ல பேர் ரொம்ப வச்சுட்டாங்க. நல்ல பேரு, நல்லா இருக்கு பேரு வாஞ்சிநாதன். நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா வச்சுட்டாரு. பிரபாகரன் வச்சிருக்கலாம். இதே பரவாயில்ல, இதே நல்லா தானே இது. இல்ல நல்லா இருக்குது சொல்றேன். இருந்தாலும் அதுன்னா தமிழ் தலைவர், அதனால சொல்றேன். இதே நல்லா தானே இருக்கு. வாஞ்சிநாதன். வாஞ்சின்னு கூப்பிடுவாங்களா உங்கள? வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. ஃபுல் நேம் வந்து வாஞ்சிநாதன், கூப்பிடுறது வந்து வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. வாஞ்சின்னு கூப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். சிக்கன் ரைஸ் காலையிலேவா? காலையிலேவா? இங்கெல்லாம் ஒரு 11 மணி ஆனாலும் போட்டுவாங்க. ஆமா. ஓஹோ, எங்கயா என்ன வேலை செய்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். என்ன வேலையா போறீங்க திருக்குறளுக்கு? சொல்ல ஒரு வேலை. நீங்க தான் அங்க போக மாட்டேன்றீங்களா இது வரைக்கும்? நான் போக மாட்டேன்னா எனக்கு வேலை விஷயம் இருந்ததுல எனக்கு. அதுதான் சரி, அங்க இருந்து அங்க இறக்கிட்டு அங்க இருந்து போனல. பஸ் வரல. பஸ் வரது லேட் ஆகணும். எனக்கு என்ன சொல்றது, வாழ்க்கை வந்து வாழ்ந்த பிறகு வெறுத்து போச்சுன்னா பரவாயில்ல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு. நல்லதானே இருக்குதுங்க. நல்லதான் இருக்குன்னா வெளி தோற்றம் தான் நல்லா இருக்கு. உள்ள மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு கஷ்டம், கவலைகள். பார்த்தா அப்படி தெரியலண்ணா. இல்லண்ணா எப்படி சொல்றது, அதான் வெளியில வந்து தெரியல உங்களுக்கு. அவ்வளவு கஷ்டம் மனசுக்குள்ள இருக்குது எனக்கு. 2 வருஷமா வந்து லவ் பண்ணேன். சரியா? 2 வருஷமா லவ் பண்ணேன். லவ் பண்றது தப்பு இல்லல்ல? லவ் பண்றது தப்பு இல்லைண்ணா. யார் வேணாலும் லவ் பண்ணலாம். 2 வருஷமா லவ் பண்ணேன். ஒரு நாள் வந்து பார்க்குக்கு கூட்டான். லவ் பண்றாள் வந்து பார்க்குக்கு கூட்டான். ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் உட்கார வச்சான். எல்லாம் பண்றதுதான். ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் உட்கார வச்சான். பேசிட்டே இருக்கும் போது என்ன பண்ணிட்டான், கண்ணுல வந்து தூசி வந்த மாதிரி நடிச்சான். நடிச்சுட்டு ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லி கண்ணு ஊதி விட சொன்னான். அவங்க ஊதுறதுக்கு கிட்டி வந்த என்ன தப்பு லிப்லாம் கடிச்சிட்டான். தப்பு இல்லதான் உங்களுக்கு தெரியுது. லிப்லாம் கடிச்ச உடனே பட்டாரம் வச்சிட்டாங்க. அவங்க வச்சிட்டாங்க. என்னடா அது முத்தம் கொடுத்தது இல்லாம அடிப்பான்னு கேட்டதுக்கு நீ எப்படி என்ன கொடுக்கலாம்? அவன் அதான் நல்ல கேட்டான். இல்லை முத்தம் கொடுக்கலாம் லவ் பண்ண, என்ன நீ லவ் பண்றேன்னு சொல்ற? நான் ஃப்ரெண்டா தான் உன்ட்ட பழகணும் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அன்னில இருந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் போன் பண்றேன், எடுக்க மாட்டாங்க, பிளாக்ல போட்டுட்டாங்க. என்ன முத்தம் கொடுத்து ஒரு தப்பாடான்னு சொல்லிட்டு மனசு உள்ள தோணிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல செத்துலாமலாம் தோணுது. இல்லண்ணா 2 வருஷம் உரி லவ் பண்ணா அவங்க நம்ப இருக்கிறோம். அவங்க நம்பி இல்லண்ணா. இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, ஒருத்தங்க மேல நான் பாச வச்சுட்டா தப்பு சொல்ல மறக்க முடியாது. இல்ல மறக்க முடியாது. இருந்தாலும் இப்ப போயிட்டே இருக்கிறோம், உடனே இப்ப லாரி ஏதாவது வந்துச்சுன்னா டப்புன்னு வண்டி விட்டு அசிங்க செத்துணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. எனக்கு அப்ப அந்த அளவுக்கு டீப்பா வந்து நல்லா சொல்லுங்க. இவ்வளவு வச்சு பண்ண மாட்டீங்க. நீங்க இறங்கிட்டு அதுக்கப்புறம் லாரி ஏதாவது வந்துச்சுன்னா விட்டுலாம் சொல்லுங்க தோணுது. ஆமா, இப்ப நான் செத்தா பரவாயில்ல. நீங்க அதை கேப்ப எனக்கு தெரியும். எதுக்குன்னா அப்படி நினைக்கிறீங்க? விட்டு போயிட்டாங்கன்னா விட்டு பரவாயில்ல. நம்ம அவங்க சில எப்படி 2 நாள் என்னன்னா ஒரு 4 வார்த்தை அவங்கள திட்டணும், இல்லைன்னா வந்து சமாதானம் பண்ணி மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்க்கணும். இப்ப என்னால வந்து பேசவே முடியல. என் நம்பர்ல போட்டா பிளாக்ல இருக்குது. நான் என்ன பண்றேன், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. நான் திருக்கோளூர்ல உங்க வந்து டிராப் பண்றேன் உங்களை. அங்கே வேலை இல்லாம நீங்க இது உதவி பண்ண மாட்டீங்க, பண்றீங்க, நான் பண்ண மாட்டேன்னா ரைட்.
திருக்கோளூர்ல டிராப் பண்றேன். ரிஷிவந்தில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் வரும் திருக்கோளூர்? இல்லண்ணா சரி ஞாபகம் இல்லைண்ணா நிஜமாலுமே சரி, ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் வரும். இருக்குண்ணா. தெரிஞ்சு இருக்கும் அவ்வளோதான் இருக்கு. நான் டிராப் பண்றேன் உங்களை, ஓகேவா? எனக்கு வந்து இருங்க, வண்டி வர வேண்டியதான். இப்போ நான் ஃபோன் நம்பர் தரேன். எல்லாம் போடுறது ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சண்டை போடுங்க. எப்போ போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பொறுமையாக பேசுங்க. என்னங்க லவ் பண்ணா இப்போ நீங்கள் வந்து எனக்கு தம்பி மாதிரி இல்லை அண்ணன் மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து சமாதானமாக பேசுகிறீங்க. என்னங்க லவ் பண்ணா முத்தம் தான் கொடுத்து என்னங்க பண்ணாராமாவோ இதை தான் பண்ணுறான், முத்தம் கொடுத்தது எல்லாமே நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பிடிக்கலாம் முன்னாடியே சொல்லிருக்கணும். சொல்லல நல்லபடியாக இருந்துட்டு கடைசியில் வந்து ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த அப்படி எல்லாத்தையும் சொல்லி கஷ்டமா ஆமாம், என் மாதிரி நிசாரோட என் பேர் நிசாரோட தம்பி பேசுன்னு சொல்லி பேசுங்க, ஓகேவா? நம்பர் லாங்குவேஜ் புரியாம கூட இல்ல இருந்தது. நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ராங்கா பேசணும்னா திட்டுங்க, தப்பு கிடையாது. நம்பர் சொல்லுமா 9788 எடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. எடுக்கலையா? மறுபடியும் போடுங்க. ஹலோ அவர் சொன்ன இடத்துல இருந்து டிராப் பண்றேன்ற பாவத்துக்கு நான் ஆம்பளை பேசுறேங்க. ஆம்பளை தானே? ஆம்பளையா? ஓ என்னண்ணா ஆம்பளை தானே பேசுனேன். ஆம்பளை நாங்க ஆம்பளை தானே என் லவர்ண்ணா. ஓ சும்மா இருக்குண்ணா. ஆம்பளை போயிட்டு எப்படி லவ் பண்றாங்க? ஐயோ நான் பேசுனேன், கட் பண்ற போறாருண்ணா. அண்ணா இது வேணா, நான் ஆம்பளை பேசுறேன். நான் எப்படி என்ன பேசுறது? அவங்ககிட்ட என்ன பேச, ஒரு பொண்ணா தான் பேசலாம். ஐயோ லவர்ண்ணா, என் லவர்ண்ணா ஆம்பளை தானே. அவங்களும் ஆம்பளை, நீங்க ஆம்பளை, அவங்களும் ஆம்பளை தானா? ஆமாண்ணா, அவங்க என்னண்ணா இது? என் லவர்ண்ணா. ஓ அதான் சிட்டா தானே பொண்ணு. என்ன கட் பண்றேண்ணா? ஆனா கட் பண்ணாதண்ணா, என் நம்பர்ல பிளாக்ல இருக்கும். நான் நீ நான் ஆம்பளை, நான் அவங்ககிட்ட எப்படி நான் பேசுறது? நான் பேசுனேன், ஏதாவது பேசுனேன், கொஞ்சம் சமாதானப்படுத்தி நான் பேசுனேன். நான் ஆம்பளைண்ணா. ஆம்பளை தானே வரணும். நான் யார்கிட்ட நான் பேச சொல்றேன்? ஒரு பொண்ணுகிட்ட பேச சொல்லுங்க. பொண்ணை எவனா லவ் பண்ணுனா பேசுனேன். பொண்ணு இல்ல, நான் பொண்ணை போயிட்டு பொண்ணு தானே லவ் பண்ணுவாங்க. ஆம்பளை என்ன லவ் பண்ணுவாங்க? நான் பண்ணுவேனா? நீங்க பண்ணுவீங்களா? நீ பேசுன மொத. ஓ இது எப்படி நான் அவருக்கு தானே பேசுறேன். ஆம்பளை முத்தம் கொடுத்தா தப்பான்னு கேளுண்ணா, லிப்லாக் கொடுத்தா தப்பான்னு கேளுண்ணா. அவங்க ஆம்பளைண்ணா. ஆம்பளை இருந்தா என்னண்ணா? ஆம்பளைண்ணா அவங்க. ஐயோ பொண்ணு தான் பேசலாம். ஆம்பளைண்ணா அவங்க. பரவாயில்ல, நான் ஆம்பளை தான் லவ் பண்றேன். அவங்க நம்பர் தானே கொடுத்துறேன் உங்கள்கிட்ட. நான் இந்த மேலும் நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட என்ன பேச முடியும்? பொண்ணு ஆம்பளைட்டு போய் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னீங்க. சப்போர்ட் பண்றேன்னா கோயில எல்லாம் விடுறேன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுது ரைட். நான் இப்ப கூட நான் எதுவும் சொல்ல பொண்ணுகிட்ட பேச சொல்ல பண்றேன். அவங்க ஆம்பளை, நான் அவங்ககிட்ட போய் பொண்ணு லவ் பண்ண மாட்டேன் நானு. நான் என்ன உலகத்தில் நினைக்கிறீங்க? நான் 3 தடவை ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் 3மே ஆம்பளை தான். ஆம்பளை தான் பண்ணிக்கலாம். ஆம்பளை பண்ண உட்காந்து பார்த்துக்க முடியுமா அவங்களா? ஐயோ அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாம். ஒரு அன்பு, ஒரு அன்பு வெளிப்பாடு தானே. ஆம்பளைட்டு போய் பேசுனா என்னண்ணா? நான் திருக்கோயிலூர் வரையும் நான் விடுறேன்னு சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நான் பண்றேன். நான் ஆம்பளை, நான் ஆம்பளைட்டு போய் என்னன்னா பேச இப்ப போறோம். அவரு எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரியா, எனக்கு அவர் வேண்டாம். இப்ப நீங்க அழகா இருக்கீங்க. சும்மா இருந்தா நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? சும்மா நான் சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்கண்ணா. நான் 2 பேரும் லவ் பண்ணலாமா? என்னண்ணா நீங்க நம்ம 2 பேரும் லவ் பண்றது இல்லைன்னா என்ன பண்ணாதீங்கண்ணா. நான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம். யாருண்ணா லூஸ் ஆனீங்க? நீங்க லவ் பண்ண மாட்டீங்களா? உன்ன யாருண்ணா லவ் பண்ணுவாங்க? ஆம்பளை நீங்க உங்களுக்கு போய் நான் என்ன லவ் பண்றது? என்ன எடுத்த உடனே ஆம்பளைன்றீங்க? ஆம்பளை லவ் பண்ணணும்னா தப்பு. யாரு எந்த உலகத்துல இருக்கிறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ஆம்பளையாச்சும் லவ் பண்ணுவாங்க. என்ன குறைச்சல்? நீங்க அழகா தானே இருக்கிறீங்க. பொண்ணு இருந்தா லவ் பண்ணலாம்னா நீங்க ஒரு ஆம்பளை உங்களை போய் எப்படி லவ் பண்ணுவாங்க? சும்மாண்ணா ஒரு முத்தம் மட்டும். நான் என்ன சொல்றேன், ஆம்பளை லவ் பண்ண மாட்டீங்களா? ஒரு முத்தம் மட்டும் கொடுங்க. நீங்க எப்படி சுத்துவீங்க? யாரு நீங்க எப்படி சுத்துவீங்க? சும்மா இருந்தா இது மாதிரி பேசாதீங்க. ஒரு ஆம்பளை போய் யாரும் லவ் பண்ணுவாங்க? கண்ணுல ஏதாவது தூசி வந்துச்சு. நான் கண்ட தூசி ஊது சும்மா இருந்தா ஊதி உண்ணா. இல்ல காசு நல்லா ஊத சொல்றாரு. அதே மாதிரி என்ன பண்றீங்களா? ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா ஊதி மட்டும் உண்ணா. எனக்கு தேவையில்லண்ணா. சும்மா இருந்தா என்னண்ணா? கையண்ணா மேல கை வைக்காதீங்க. லவ் பண்ணல வேற யாரை காட்டினா உங்கள்ட்ட சொன்னீங்க. ஆம்பளை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் தெரியும். ஆம்பளை யாச்சும் லவ் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேண்ணா. நீங்க பண்ண என்ன பண்ண சொல்றீங்க? கம்முண்ணா. கண்ணு முன்னா நான் சொல்லிட்டு போறேன். கம்முன்னு தருண்ணா. தொண்டுண்ணா கண்ணு முன்னா நான் கொடுக்குறேண்ணா. நீ கொடுக்கணுமா? கம்முண்ணா. என்னண்ணா நீங்க? நான் ஒரே ஒரு முத்தம் முட்டல நான் என்ன கொடுக்கணும்? இவர கையண்ணா ஒரே ஒரு முத்தம். சும்மா இறங்கி நான் இறங்கிட்டா நான் வண்டி இறங்கணும். நான் போறேன். நீ முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரண்ணா. நான் ஏன்னா கொடுக்கணும்? ஏன்னா வண்டிலாம் கூட்டு வந்தோம் திருக்குறள். இல்ல நான் பரவாயில்ல இங்கே இறங்கி கொடுக்க. நான் போறேன்.
நான் சொல்றது கேளு. நான் மேல எல்லாம் கை வைக்கிறேன். அப்புறம் நீ முத்தம் கொடுன்னு கேக்குறீங்க நீ எரிக்குண்ணா மேல கை வைக்கிறது கட்டி போடுங்க. எரிக்குண்ணா என்ன வாணிவில நானே எரிக்குண்ணா நானி இல்ல. என்ன இந்த மாதிரி அசிங்கமா பேசுற? லவ் பண்றது அசிங்கம் இல்ல இந்த வாணிவில் தான் உங்களுக்கு அசிங்கம் கையண்ணா நான் சத்தியமா அடிச்சுடுறேன் நல்லா இருக்குண்ணா இருக்கட்டும் பரவாயில்ல நான் சத்தியமா அடிச்சிடுவேன் கையை எடுத்துருங்க நான் எரி கொடுங்கண்ணா முத்தம் கொடுக்க மாட்டீங்க. நான் ஏன்னா கொடுக்கணும் நான் ஏன் கொடுன்னு கேக்குறேன் என்னண்ணா ஒரு எந்த உலகத்துல இருக்கிறீங்க எரி கொடுங்க நான் போறேன் எரி கொடுங்க மொத்தம் கொடுக்காம எனக்கு பனி வெடிப்பே வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எரி கொடுங்க யாருமே கிட்ட வராதீங்க நான் எனக்கு ஒரு மாதிரி கிட்ட வராது யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. சும்மா லூசா நீங்க நீ தொற நான் திறக்கிறேன். தொற நான் இறங்கி போறேன் நான் சொல்றேன் திறக்கிறேன். ஒரே ஒரு முத்தம் கிட்ட மட்டும். வராத நீ தொறாத நீ தொற இங்க தொற நான் ஏன் அப்படி பண்ணாங்க தொடங்க இல்ல அங்க திறக்க முடியாது. அங்க தானே திறக்க முடியும். நான் சொல்றேன் எங்க தொடங்க நீ முடியும் கை என்ன என் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் அது. நான் அடிச்சிடும் நான் எங்க தொடங்க நான் திறக்கிறேன். இருங்க வயசுல அண்ணன் பாரு தொடங்க நான் திறக்கிறேன். தொற தொற நான் திறக்க கூட விட மாட்டேன். அப்ப போ யாருக்கு கை நோத்துறீங்க உனக்கு போக விருப்பம் இல்ல. அப்ப இங்கே உட்காந்துருக்கணும்ல முத்தம் கொடுக்கணும். தொறனாங்க திறக்க விட மாட்டியா? தொறப்ப நான் சொல்றது கேள்வி வரும். நான் சொல்றது கேள்வி. நான் சொல்றது கேள்வி. நான் பிராங்க் யூடியூப் பிராங்க் நானு யூடியூப் பிராங்க் நீ வேற ஏன்னா நீ வேற ஏன்னா அப்படி இருக்க முன்னால என்ன என்னவோ பயந்துட்டேன் நானு போட்டி. நான் என்ன கை வைக்க மாட்டேன். நீ கேமரா பாருங்க இங்க வரேன். தெரியுதா? தெரியுதுண்ணா 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 நான் என்ன ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல இப்ப திறந்துட்டுமா? இப்ப வந்து சரிண்ணா சரிண்ணா சும்மா விளையாடதான் பண்ணா பயந்துட்டேன் பயந்துட்டேன் மூச்சு வாங்குது. அப்புறம் நீங்க எவ்வளவு தடவை பண்றீங்க அப்படி டென்ஷன் ஆகல நானும் என்னமோ எதுவும் நினைச்சிட்டேன். சரி தண்ணி விடுங்க. பாவம். பெரிய போல கேமரா வச்சு நான் என்னமோ பயந்துட்டேன் நான் வேற முத்தம் கூடி கிறிஸ்து கூட்டின்னு கேட்க பயந்துட்டேன். சரி இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டு மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க சம்மதமா சம்மதம் போட்டு போட்டுக்கலாம்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி அப்ப முத்தம் கட்டதான் வரும் அதெல்லாம். பரவாயில்ல நான் பிராங்க் இருந்தா அவங்களுக்கு தெரியாதா? சரி ரைட் ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஐயோ ஆனா இதெல்லாம் பிராங்க்னாலுமே கொஞ்சம் ஆபத்தான பிராங்க். ஆமா உண்மையிலே இது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இல்ல ஆப்போசிட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவர் கொஞ்சம் வெகுலியா இருக்காரு. ஒன்னும் இல்ல இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்போ அவர் உண்மையிலேயே அது கிடையாது. ஒருவேளை அவரும் இங்க வானவிலா இருந்தாரு கொடுத்து அவரு தான் அவர் மாட்டி இருப்பாரு. அதான் இருக்கும். பிராங்க்னா விட அவர் மாட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.